அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது தவிர இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய இன்னைக்கு நைட்டுக்குள்ள 8 முறை மட்டும் 8 டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் முழுமையா அடையறதுக்கான வழி உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். 1 ரூபாய் கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது. உடனடியா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்லயும் கால பைரவருக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கால பைரவரோட வழிபாட காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இல்லைன்னே சொல்லலாம். அதனால தீராத கடன் பிரச்சனையால அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க தவறாம இந்த நாள்ல சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யுங்க. அது தவிர இந்த நாள்ல கால பைரவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல இந்த அற்புதமான நாள்ல 8 மிளக வச்சு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்றதுக்காக இந்த நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு சிறப்பான பரிகாரத்தை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 888ன்னு 3 8ஓட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 8ஆம் தேதி. அடுத்ததா இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அடுத்ததா இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாக கூடிய நேரமே 8 மணி 4 நிமிடங்கள். அந்த வகையில 3 8ஓட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுவும் வியாழக்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 888ங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் வருது. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் மைத்ரேய முகூர்த்த நேரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கடன் பிரச்சனை தீர்றதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி வாங்கின கடன்ல ஒரு பகுதியையோ முழுமையாவோ இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நாம திருப்பி கொடுக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில வியாழக்கிழமை அதுலயும் அஷ்டமி திதி 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை. அடுத்ததா இந்த நாள்ல மைத்ரேய முகூர்த்தமும் நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க. உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை நீங்க தினமும் 5 நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய படிப்படியா குறைக்கும். நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கறனால இன்னைக்கு நைட்டு 8 மணி 8 நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட 1 நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 8 மணி 59 நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம். இந்த குறிப்பிட்ட 59 நிமிடங்களுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நைட்டு 11 மணி 51 நிமிடம் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு 2 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு. இந்த டைம்ல கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய நீங்க 8 முறை எழுதிக்கோங்க. இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு முன்னாடி 1ல இருந்து 8 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. என்ன எழுதணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். மூவ் ஆன் கிளியர் 808. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். மூவ் ஆன் கிளியர் 808. இந்த மூவ் ஆன் கிளியர்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய கண்டிப்பா காமிக்கும். கை மேல பலனை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு இதுன்னே சொல்லலாம். அடுத்ததா அந்த 808ங்கிற நம்பர் நமக்கு அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்விட்ச் வேர்டை எழுதும் போது எப்பயுமே நீங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். அதே மாதிரி இந்த 808ங்கிற நம்பரை ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க 8 டைம்ஸ் எழுதுங்க. முதல்ல மூவ் ஆன் கிளியர்னு 8 முறை எழுதிட்டு அடுத்ததா 808ன்னு 8 டைம்ஸ் நீங்க எழுதக்கூடாது. மூவ் ஆன் கிளியர் 808 இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்த முறை நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் மனசுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல, அப்படி இல்லனா கிச்சன் கபோர்ட்ல, பூஜை அறையில, இப்படி எங்க வேணாலும் வைக்கலாம். ஹேண்ட்பேக்ல, பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க, அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.